Hello friends, welcome to Tamil Mom Portfolio. EMS Limited IPO செப்டம்பர் 12ஆம் தேதி க்ளோஸ் ஆக போகுது. தட் மீன்ஸ் செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் ஆக போகுது. இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டேஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் 6:30 PM வரைக்கும் ஓவராலாக சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 15 டைம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரியில் 17 டைம் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் $211. டோட்டல் இஷ்யூ சைஸ் 321.24 கோடி. சின்ன இஷ்யூ சைஸ் தான், அதனால தான் இவ்வளோ டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு. ரீட்டைல் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 35%. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 12ஆம் தேதி. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா $211 ஐபிஓ ப்ரைஸ், $125 அப்படின்னு பார்த்தோன்னா 59% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புரோக்கர்ஸ் வந்து கவர் பண்ணவே இல்லை. அதனால் புரோக்கர்ஸ் வந்து எந்த ஒரு ரிவ்யூவும் கொடுக்கல. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு என்னுடைய லாங் டேர்ம் வியூவாக நான் இதை தான் வந்து நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் சொல்லியிருந்தேன். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 69.7% ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் கலெக்ஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் சர்வீசஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாடெக் BUYBACK லிமிடெட். வேல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9.5 B மல்டிபிளில் தான் ஐபிஓ வர்றாங்க. சீப்பான வேல்யூவில் தான் ஐபிஓ வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் புக்காக 1845 கோடி கையில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் ஓகே, புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ அதனால் நியூட்ரல் நம்ம எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் நல்லா இருக்குது. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மோர்கன் ஸ்டான்லே சிங்கப்பூர் லிமிடெட் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இந்த மோர்கன் ஸ்டான்லே. அதனால் ஷார்ட் டேர்முக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய 3 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட்லேருந்தும் ஒரு லாட். ஸோ ஐபிஓ வேல்யூ அப்படின்றது சீப் தான் அப்படிங்கிறனால லாங் டேர்முக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஓ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் கேபிள் பார்த்திங்கன்னா ஐபிஓ வருது. ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. அதற்குள்ளே இஎம்எஸ் லிமிடெட் வந்து ரீஃபண்ட் வரலன்னா அமௌண்ட் வேணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து 3 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.